சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாரை நான் பிரியப்படுத்துகிறேன்? whom do I please? ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க. யாரை நான் பிரியப்படுத்துகிறேன்? ஆமேன்னு சொல்லலாமா? இது ஒரு கேள்வி நமக்குள்ளேயே கேட்டுக்கிடணும். ஆமேன். நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. யாரை நான் பிரியப்படுத்துகிறேன்? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? whom do I please? யாரை நீங்கள் பிரியப்படுத்துறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் யார் மையமாக இருக்கிறா, யார் பிரியப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் யார் பிரியமாக இருக்கிறா? ஆண்டவரா, இல்லைன்னா நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. whom do you please? either man or God. நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தெல்லாம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வயசு வேணால் இருக்கலாம் உங்களுக்கு, எத்தனை வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், இல்லைனா இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எது வேணால் ஓகே. ஆனால் நம்ம அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை வருஷங்கள் காலங்களாக நான் யாரை பிரியப்படுத்தி ஓடி இருக்கேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு கிருபையாக ஒரு சகோதரனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுவார். 55 வயசு வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாமல் போச்சு, இப்போ தானே ரட்சிக்கப்பட்டேன், இவ்வளோ வருஷம் இவ்வளோ காலமாக நான் வெயின் அடிச்சிட்டேனே, இயேசு தெரியாமல் போச்சேன், அவர் அன்பு தெரியாமல் போச்சேன்னு அழுவார் பார்க்கும் போதெல்லாம். இப்போ நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் இப்போயாவது ரட்சிக்கப்பட்டீங்களே சந்தோஷப்படுங்கன்னா, அவர் முடிஞ்சதை தான் சொல்லி வேதனைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை நமக்குள்ளே கேட்டுக்கணும். யாரை பிரியப்படுத்த என் ஓட்டம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட கன்சர்னில் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் பல ஆண்டுகளாக வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளில வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் போய் நின்னீங்கன்னா அந்த வாட்ச்மேன் கூட நம்மளை என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஊர் பாஷை சொன்னால் நாய் கூட மதிக்காது. கையில் சம்பாத்தியம் வர வரைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக வயசும் ஆகும், பலன் குறையும். இப்படியே எல்லாருமே இருக்க போகிறதில்ல. ஆமேன்னு சொல்லலாமா? வாலிபம் மாயை அப்படின்னு போட்டிருக்கு, அது கொஞ்சம் நாட்கள் அப்படி கடந்து போயிடும். ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும் வாழ்க்கை. ஆனால் நான் யாரை பிரியப்படுத்த வாழ்ந்துருக்கிறேன்? இது வரைக்கும் நான் யாரை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டேன்? இனிமே என் வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்த நான் பார்க்குறேன்? இதை நான் சிந்திக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப வருஷம் முன்னாடி வீட்டுக்கார் இல்லை, கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து பிள்ளைங்களை ஆளாக்கி இதை பண்ணாக்கு அந்த பிள்ளைங்களை ஒன்று கேட்டுச்சு. அப்போ ஆண்டவருக்காக கால்ஃபார் வரும். இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சோடனே இப்போல்லாம் எந்த சபையில் நடத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லையுமே ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிறவங்க முன்னாடி வாங்க, இல்லை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறவங்க முன்னாடி வாங்க, இப்படி எல்லாம் கூப்பிடும் போது அந்த அம்மா அப்படியே நின்றுக்குவாங்களாம். வேறு வழியில் என்னால் என் குடும்பத்துக்காக நான் உழைச்சி தான் ஆகணும், என் பிள்ளைங்களுக்காக நான் ஓடி தான் ஆகணும், யாரும் இல்லை, யார் என் குடும்பத்தை காப்பாற்றுவா, யார் என்னை இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டின்னு வேறு போவாங்க. அதாவது வேலைக்கும் போயிட்டு அப்போல்லாம் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு போவாங்க, தைக்கிற வேலை தைச்சிக்கிட்டே இருக்கணும், திரும்பியும் போய் ஓட்டி செஞ்சுட்டுன்னு சாயந்தரம் வருவாங்க. அப்போ ஜபத்துக்கு கூப்பிட்டோம் கொண்டோன்னா வரமாட்டாங்க, இப்படியே இருக்கும். காலங்கள் உருண்டொடிச்சு பிள்ளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அந்த பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் பண்ணும்போது கேட்டுச்சான். ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது,
ஏதோ சண்டை போடும்போது அப்படி ஆயிடுச்சுதோ. உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா என் வாழ்க்கையில்? இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்செல்லாம் உனக்கு தான் கொடுத்தேன். உனக்கு அவ்வளோ பண்ணி வச்சேன், இவ்வளோ பண்ணி வச்சேன். அவங்க அம்மா சொல்லிட்டான், என்ன பெருசாக பண்ணிட்டேன்? அவங்க பிள்ளை கேட்டுச்சு, என்ன பெருசாக பண்ணிட்டேன்? எல்லா அம்மாவும் பண்ணாதான் நீ பண்ணிட்டியா? ஒரு பக்கம் அது நியாயமாக தானே தோணுது. அவன் சொல்லலாமா? நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் தான் சம்திங் பயங்கரமாக பண்ணுறேன். ஆனால் நோ, அதை அங்கீகரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த லைஃப்பில் அது நீங்கள் யாருக்கெல்லாம் ஓடுனீங்களோ, யாருக்காக உழைச்சிங்களோ, யாருக்காக பிரயாசப்பட்டீங்களோ, அதை அங்கீகரிக்கிற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஒன்று, கர்த்தருக்காக ஒரு சின்ன துரும்ப நீங்கள் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா அவர் உங்களை கீழே விடவே மாட்டார். உங்கள் தலையை நிமிர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. நான் என் வாழ்க்கையில் உணர்ந்து பார்த்துருக்குறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்காக செய்யும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நிறைய பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சையே இருக்கிறது இல்லை. ஏதோ நானும் கிறிஸ்துவனாக பிறந்துட்டேன், ஏதோ நான் சண்டே சர்வீஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயமா நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர எல்லாத்தையும் இங்கே தான் விட்டு போனோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 1:10. நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தான் எனக்கு அதிகமாக பேசுச்சு. 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், இன்னும் மனுஷனையே பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமேன்னு சொல்லலாமா? பவுல் அழகா சொல்றார். நான் இன்னும், இந்த வார்த்தை ரொம்ப என்ன உடைச்சது. இன்னும் நீ மனுஷனையா பிரியப்படுத்த பாக்குற? ஆமேன்னு சொல்லலாம். எவ்வளோ கேட்டாச்சு, எவ்வளோ பிரசங்கம். வாழ்க்கையில் நீங்க கேட்ட பிரசங்கத்தெல்லாம் அப்பா அதை கொண்டு போய் எதுக்காவது பிரசங்கம் பண்ணி தான் எல்லாரும் எந்திரிச்சு புல்லு கூட எந்திரிச்சு ஊழியம் செஞ்சுருக்கோம். ஆமேன்னு சொல்லலாமா? அவ்வளோ வார்த்தைகள் நம்ம கேட்டு இன்னும் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோன்னா புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ மனுஷருக்கு பிரியமாலாம் வாழக்கூடாதா? அப்படி சொல்லலை. நீ முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்தினா மனுஷனையும் பிரியப்படுத்துகிற கிருபையை தேவன் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம் இதோட ஜோடு வசனம். எபேசியர் 6:6-8. நீங்கள் எல்லாம் நிறைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. அதான் ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறாரு. ஆமே. 6-8. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனாலும். 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல ஜாக்கிரதையா இருங்க. மனுஷருக்கென்று செய்யாதீங்க. இங்கே நின்று பாட்டு பாடுறீங்க, வர்ஷிப் நடத்துறீங்க, ஜெபம் நடத்துறீங்க, பிரசங்கம் கூட பண்றீங்க. மனுஷன் பார்வைக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை முடிச்சோன்னு மற்றவங்க நம்மளை எப்படி பாராட்டுவாங்கன்னு சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வரும். ஆரம்ப காலத்தில் பிசாசு அந்த சிந்தையை கொடுக்கும். ஒரு ஜெபம் நடத்தணுன்னா நீ நல்லா நடத்தின அப்படி 4 பேர் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். அதை சிலுவையில் அறையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமே. அப்போ மனுஷருக்கு என்று ஊழியம் செய்ய வேணாம். மனுஷ பார்வைக்காக நம்ம இங்கே எதையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம். எந்த பர்ஃபார்மன்ஸும் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவர் சமூகத்தில் அவருக்கு பிரியமாய், அவர் பார்வைக்கு பிரியமாய், அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவளாய் வாழணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு கண்டுபிடிச்சார் ஒரு தாவீதை, இன்னைக்கு யாரை கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், பார்வைக்கென்று ஊழியம் செய்யாம, ஏதோ ஊழியம் கடமை பொசிஷன். சர்ச்சில் ஒரு ஊழியம் கொடுத்துட்டாங்க, பங்கு கொடுத்துட்டாங்க,
தலையெழுத்தே செய்கிறதில்ல ஊழியம், அவர் பார்க்கிறார் என்று. ஆமேன்னு சொல்லலாமா? அவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்கி பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு பாராட்டுறவங்க நாளைக்கு நம்மளை ஏசிட்டு போவாங்க, நம்மளை திட்டிட்டு போவாங்க. ஆனால் கர்த்தருக்கென்று இன்னுமா நீ மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குற? இந்த இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னுமா ஈவன் நவ், இங்கிலீஷில் அழகா ஈவன் நவ், இன்னுமா. இவ்வளோ வருஷம் ஆண்டவர் உன்னை செதுக்கி உருவாக்கி உன்னை புடமிட்டு உன்னை அக்கினி ஜுவாலையில் போட்டு உன்னை வெள்ளியா பொண்ணா சுத்தமாக்கி களிம்பெல்லாம் நீக்கி அழகா நிற்க வச்சா மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறியே, இது சரியா? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து, டினாய் ஹிம்செல்ஃப்னு போட்டிருக்கு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற. அவன் பிள்ளையாவது மனைவியாவது தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் என்னை பின்பற்ற முடியாது. ஆமேன். கொஞ்சம் தான் ஆமேன் வருது. ஆமேன். அப்போது குடும்பம் நல்லது, எல்லாருமே நல்லவங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஃபஸ்ட் காட், அவர் பார்வைக்கு பிரியமானதை செய்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம 3 காரியம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தணும். ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள். வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தணும், மனுஷனை அல்ல. ஆமேன். நல்லா சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போகிறோம் இங்கேருந்து. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டேனோ இட் இஸ் ஓகே ஃபைன், அதை நான் யோசிச்சு அழுது பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சு போனது ஐ கேன் நாட் டேக் இட் பேக். ஆனால் இனிய வாழ்க்கையில் மனுஷனை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே நான் வாழ்கிற அந்த மோசமான வாழ்க்கை என்னை விட்டு போகட்டும், கர்த்தரை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே வாழ்கிற அந்த மகிமையான வாழ்க்கை எனக்கு வரட்டும்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. போதும் மனுஷனை பிரியப்படுத்தினது. ஆண்டவரை பிரியப்படுத்துறதற்காக இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவருக்காக கிரியை செய்யுங்க. ஆண்டவர் பலன் இருக்கும் போது தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். பலனெல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு போனப்போ என்னத்துக்கு? ஆமேன்னு சொல்லலாமா? முடிஞ்சது, நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் ஏன்றது. எல்லாரையும் முழு நேரமாக வந்து நில்லுங்கன்னு ஆண்டவர் கூப்பிட போகிறதில்ல. கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறீங்களா? அவருக்கு பிடிச்சிருக்கா அவங்க வாழ்க்கை? அது முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஊர்கா மாதிரி கர்த்தரை பயன்படுத்தக்கூடாது. ஏதோ தேவ சமூகத்துக்கு வந்தால் குடும்பத்தில் நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு நல்லது நன்மைக்காக நான் இயேசுவை தேடுற ஒரு பரிதாப நிலைமை எனக்கு வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி அதுதான் சொல்கிறார். நீ பரிதாபமான கிறிஸ்தவனாக இருக்கியா, இல்லைன்னா ஆண்டவருடைய பின்பற்றுகிற தேவனை பின்பற்றுகிற சீஷனாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ என் வாழ்க்கையில் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், மனுஷனை அல்ல. ஹல்லேலூயா. 2வது, என் வார்த்தையில், மை வேர்ட், என் வார்த்தையில் தேவனை பிரியப்படுத்தணும், மனுஷனை அல்ல. ஹல்லேலூயா. நல்லா வார்த்தையை நல்லா பேசி, சில பேர் அப்படி பேசுகிற வார்த்தை அப்படியே மயங்கிடுற மாதிரியே இருக்கும். உள்ளே எதையா வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியில் பேசுகிற வார்த்தை அப்படியே நம்மளை அப்படியே சோப்பு போடுற மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை மனுஷங்களை பிரியப்படுத்துதா, கர்த்தரை பிரியப்படுத்துதா? ஹல்லேலூயா. 3வது, உங்கள் டீடு, உங்கள் செய்கைகள், நீங்கள் செய்கிற செயல்கள் கர்த்தரை பிரியப்படுத்துதா, மனிதனை பிரியப்படுத்துதா? 3 பார்த்தோமா? என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் வேகமாக. வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்தணும்? ஆண்டவரை, மனிதனை அல்ல. 2வது, வார்த்தையில் தேவனை பிரியப்படுத்தணும், மனிதனை அல்ல. 3வது, செய்கையில். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்பர் 1, வாழ்க்கையில் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்னா இல்லை மனுஷனை மகிமைப்படுத்துகிறேன்னா எனக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா சவுல் அண்ட் டேவிட். ஆமேன்னு சொல்லலாமா? முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலும், 2வது ராஜா தாவீதும். ஆனால் இன்றைக்கும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அப்படின்னா, இஸ்ரவேலின் பெரிய ராஜா யாருன்னு கேட்டால் யாரும் சவுலை சொல்ல மாட்டாங்க. யாரை சொல்லுவாங்க? தாவீது. இன்ஃபேக்ட் சாலமோன் அதை விட ஓஹோன்னு இருந்தார். ஆனாலும் இஸ்ரவேலில் ஒரு ராஜா அப்படின்னா யாரை தான் சொல்லுவாங்க? தாவீது. ஆமேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால்,
கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கை, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேன்னா, மனுஷனை பிரியப்படுத்துகிற எண்ணம் எனக்கு வேண்டான்றதுல சரியா இருந்தான். ஆமேன்னு சொல்லலாமா? நான் இது கூட சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி இருந்த சவுலோட டவுன்ஃபால் தாவீதோட ஸ்ட்ரெங்தா போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி இருந்த ராஜா விழுந்தது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இவன் விழாம தக்க வச்சுக்கிட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்படிதான் பெரிய ஆளுங்க முன்னாடியே அனுபவப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்க்கையில நடந்தது நமக்கு சொல்லும் போது உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவங்க விழுந்த மாதிரி நான் விழுந்துடக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவங்கள சொல்ல வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 15:9. 1 சாமுவேல். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஊர்ல போனியா எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்ன வார்த்தையை அவன் கேட்காம, ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம, முதல் தரமானது ரெண்டாவது தரமானது அவன் பார்வைக்கு எது நல்லா இருந்தோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வேஸ்டானதெல்லாம் மட்டும் அழிச்சு போட்டான். ஏன் அப்படி சொன்னாருன்னா அதெல்லாம் ரொம்ப டீப்பு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வேணா அடுத்ததில் கர்த்தர் சித்தமானா பார்ப்போம். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவன் செய்யல, சவுல் கீழ்ப்படியவில்லை. 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. யார் சொல்றா? சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு. இப்போ உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஹல்லேலூயா. உங்க பேரை கூப்பிட்டு, இந்த சபையில நான் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தது, இவ்வளவு கொடுத்தது மனஸ்தாபமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? ஹல்லேலூயா. இவ்வளோ கொடுத்துருக்கேன், உனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு எல்லாமே ஹெல்த்து நல்ல சுகத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நல்லா சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு இல்லாத கர்த்தர் நம்ம கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்லுவாரா? தொடர்ந்து வாசிப்போம். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நைட்டெல்லாம் நைட் பிரேயர் பண்றாரு. ஆனாலும் ஆண்டவர் அவனை நிராகரிச்சிட்டான். 19 வாசிங்க. 19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யல, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டான். யாரு? சவுல். ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறேனா, பொல்லாப்பானதை செய்கிறேனா? நம்ம சர்ச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை வெளி ஊழியங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாதாரண உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா, மனுஷனை பிரியப்படுத்த நடக்கிறேனா? இப்போ வாழ்க்கையே வித்தியாசமான வாழ்க்கையில். ஏன்னா இப்போல்லாம் கேமரா இருக்குது எல்லா இடத்துலையும். கேமராக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கேமரா இல்லைன்னா ஒரு நடக்க. ஆமாவா இல்லையா? வேலை ஸ்தலத்தில் போனீங்க, கேமரா இருக்குது அப்படின்னு ஒழுங்காது. கேமரா இல்லைன்னா வேறு மாதிரி வேலை செய்கிறதில்ல, ஓபி அடிக்கிறது. அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் இப்போ கேமரா வச்சுருக்காங்க. ஆமாவா இல்லையா? வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு. மனுஷன் பார்வைக்கு நீ வேலை செஞ்சு புண்ணியம் இல்லை. உன் எஜமா வரானா அப்போ எப்போதும் உண்மையாக கர்த்தர் பார்க்குறாரு. என்ன தேவன் பார்க்குறா. தனிமையாக யாரும் இல்லாத போது மொபைலில் நான் என்ன வேணால் பார்க்கலான்னு இல்லை, அது ஆண்டவர் பார்க்குறாருன்ற உணர்வு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எடுத்து வாசிமா 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். நீ யார் சொல்ல கேட்டிருக்கணும்?
நீ ராஜா, ஆண்டவர் உன்னை ராஜாவா மாத்திருக்காரு. ஒரு கழுதையை தேடி போய் வந்தவனை, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான், கடைசி கோத்திரம், கடைசி ஆள். அவன் சொல்றான், என் குடும்பத்திலே நான் கடைசி, எல்லாமே கடைசி கோத்திரம். ஆனா அவனை நீ ஆண்டவர் பிடிச்சி முதல் ராஜாவா, இஸ்ரவேலில முதல் ராஜாவா ஆண்டவர் நிலை நிறுத்தி இருக்கிறாருன்னா நீ யார் சொல்ல கேட்டிருக்கணும்? ஆமேன்னு சொல்லலாம். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச சில சந்தோஷங்கள், சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இல்லாததை நினைச்சு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இருக்கிறத நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறது இல்லை. இருக்கிறத நினைச்சு நம்ம மகிமைப்படுத்தலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்க, அவன் சொல்றான், மனுஷர்களுக்கு பயந்து ஜனங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்ல நான் கேட்காம விட்டுட்டேன். ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? 28 வாசம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். போதும். அவன் சாமுவேல் இப்படி போகும்போது காலில் விழுறான், அவனோட சால்வை கிழிஞ்சு போகுது, சாமுவேலோட சால்வை. அந்த சால்வையில் ஒரு பங்கு கிழிஞ்ச உடனே சாமுவேல் சொல்றார், எப்படி என் சால்வையில் கிழிஞ்சதோ அதே போல் உன் ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் இன்னைக்கே டர்ன்னு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி. நீ மனுஷனுக்கு பயந்து கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனது என்ன? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது ரொம்ப 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 ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக நடந்தான். உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. தாவீது என்ன ட்ரெஸ் போட்டு வர்றாரு? ராஜா அவர். ஆனால் என்ன ட்ரெஸ் போட்டு வர்றாரு? சணல் நூல் போட்டுட்டு நடு ரோட்டில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வர்றார், ஜனங்களாக சேர்ந்து. அதை பார்த்த மீகால் என்ன செய்கிறா? அவனை பார்த்து ஒரு மாதிரி தப்பாக நினைக்கிறா. ஆமைன்னு சொல்லலாமா? அவன் நினச்சதுக்கே அவளுக்கு சாபம், உனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதுன்ற சாபம் மனசில் தான் நினச்சா. ஆமைன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம மனசில் திங்க் பண்ணுறத கர்த்தர் பார்க்கிறார். தவறான திங்கிங் வரும்போது அதை சிறப்பிடிச்சிடணும். உடனே அதை சிலுவையில் நான் அறையிறேன்னு சொல்லணும். ஆமேன். இந்த உலக உலக எண்ணங்கள், உலக காரியங்கள், உலக நோக்கங்கள்லாம் இயேசுவை நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும்னு சொல்லி நம்ம ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ எல்லா விதத்திலும் தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. பாஸ்டர் பார்க்குறாங்கன்னு நடக்கல, கர்த்தர் பார்க்குறாருன்னு உத்தமமாய் நடந்து கொண்டான். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சவுல் மாதிரி இல்லாமல் தாவீது மாதிரி இருக்க பழகிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஒரு வசனம், சங்கீதம் 37:23. சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். உன்னோட நடைகள் நல்லதா இருந்துச்சுன்னா அவர் பிரியமா இருப்பார். நீ அவரை பிரியப்படுத்தணும்னா அவர் ஐஸ் வைக்க முடியாது, உன் நடைய மாத்தணும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க நடைய மாத்துங்க, நடைய மாத்துங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நடையனா நடக்கிற விதம் இல்ல, வாழ்க்கையில நடக்கிற விதத்தை மாத்தணும். ஹல்லேலூயா. அவன் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது காரியம், வார்த்தையில தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வாழக்கூடாது. நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா காலேப், யோசுவாவும் மற்ற 10 ட்ரைப்ஸும், ட்ரைபல் லீடர்ஸும். ஆமேன்னு சொல்லலாமா? காலேபு, யோசுவா, இன்னும் 12 கோத்திர பிதாக்களை அனுப்புகிறாரு மோசே. வேவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறாரு. வேவு பார்த்துட்டு வந்த ஜனங்க இவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன கொடுக்குறாங்க? நல்ல வார்த்தைகளை சொல்கிறாங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? மற்ற 10 பேரும் வேணவே வேணாம், நம்மளால் போவே முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆனால் சொன்னது யார்? கர்த்தர் சொல்லியிருக்கா நீ சுதந்திரிப்பேன்னு. ஆனால் இவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு ஒன்றும் நடக்காது, வேஸ்ட்டு, வேலைக்காகாது, இனி கடவுளை நம்ப முடியாது, இப்படி ஒரு நெகட்டிவான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வார்த்தையில் தேவனை பிரியப்படுத்த முடியும்.
ஆமேன்னு சொல்லலாமா? உங்க வார்த்தை தேவனை பிரியப்படுத்துதா மனுஷனை பிரியப்படுத்துதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் என்ன வேணா நான் பேசுறேன்றது இல்லை வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு பைபிள்ல. ஆமே. நம்ம பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், அதாவது நல்ல காரியங்களை கொண்டு வராத தேவனை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை என் வாயிலேருந்து வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கிறது தானே ஆசைப்படுறாரு. ஆமேன். நீங்கள் கெட்டு போகிறது ஆசைப்படல. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நல்ல வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். போதும், அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள். ஸோ கடைசியா நம்மளுடைய செய்கையில் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் மார்த்தா மரியாள். பெத்தானியா ஊர்ல மார்த்தா அக்கா, மரியா தங்கச்சி. மார்த்தா என்ன பண்ணா? பற்பல வேலைகள் செய்யறதுல கவலைப்பட்டு கலங்கி, அந்த வசனம் இருக்குல்ல, அதை இருக்கும்போது அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறார். அநேக காரியங்களை குறித்து குழப்பம், ஒரே குழப்பம், வாழ்க்கை ஃபுல்லா குழப்பம். என்ன நடக்குமோன்னு தெரில, என்ன ஆகுமோன்னு தெரில, எப்படியா மாறுமோ இந்த பிரச்சனைன்னு தெரில. அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உங்களை கலங்க வைக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல, பிசாசனுடைய ஆவி. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த காரியத்தை, இந்த பேசேஜ் நம்ம எத்தனையோ தடவை பிரசங்கம் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் இந்த தடவை நான் இந்த வார்த்தைக்காக படிக்கும் போது ஃபஸ்ட்டு மார்த்தாளை குறித்து பேசலை, மரியாளை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். வேதத்தில் ஆமேன்னு சொல்லலாமா? 38ஆம் வசனத்தில் தான் இன்ட்ரடக்ஷன். மார்த்தாள், மரியாள் அப்படி இருக்காங்க. மார்த்தாளை குறித்து தானே எழுதணும். எடுத்தோடனே 39ஆம் வசனம் போடுங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவன் என்ன பண்ணா? பாதத்து அருகே உட்கார்ந்திருந்தா. ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல மார்த்தாளை குறித்து, மார்த்தாள் செய்கிற வேலையை குறித்து எழுதப்படலை, மரியாள் செஞ்ச வேலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். மார்த்தாளுக்கு என்னன்னா, ஆண்டவருக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேனே, ஆண்டவருக்கும் அந்த ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும், என் சமையல் சூப்பர்னு பாராட்டணும் அப்படின்னு அவளும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்னென்னவோ பண்ணுறா. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறா, நூடுல்ஸ் பண்ணுறா, அது இதுன்னு பண்ணுறா, என்னென்னவோ பண்ணி அப்படி தயார் பண்ணி வைக்கிறதுல அப்படி ஒரு டென்ஷன், அப்படி ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு அழப்பு மாதிரி, என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போட்டு அப்படி இருக்கிறா. அவன் என்ன நினச்சிக்கிட்டா? என் செய்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நினச்சிக்கிட்டு, இல்லைன்னா என்ன சொல்கிறது, தேவையில்லாத காரியங்களை போட்டு அலப்பிக்கிட்டு உலகத்தின் காரியத்தையே யோசிச்சு பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்ன பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா, டூ யூ திங்க் ஆண்டவர் உங்களை பாராட்டுவார்? இதில் வேற வந்து என்ன சொல்கிறது, குறை வேற சொல்லி, அங்கே பாருங்க அவள் பண்ணுறதை பாருங்க, என் சகோதரி பண்ணுறதை பாருங்க, அவளை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து குறை சொல்கிறா.
ஆனால் மார்த்தாள் நினச்சா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு. ஆனால் ஆண்டவர் யார் மேலே ப்ளீஸிங்காக இருந்தார்னா மரியாளுடைய செய்கையை தான் கர்த்தர் மெச்சி கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? பரலோக மரியாளுடைய செய்கையை முதல்ல எழுதுகுது. ஆமேன். வேதத்தில் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. மார்த்தாலும் பற்பல வேலைகளை செய்வதில் கவலைப்பட்டு கலங்குறா. சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் பிறந்து மனுஷனா உயிரோட வாழ்ந்தா பற்பல வேலை செஞ்சுதான் ஆகணும். நோ ரெஸ்ட். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? ஆனால் கலங்காதீங்க. ஆமேன் சொல்லலாமா? ஆமென். கலங்கிறதுக்காக நீங்கள் ஓடலை, திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ மரியாள் ஆண்டர் பாதத்தில் உட்கார்ந்தா பாருங்க. அந்த செய்கையில் உலகத்துக்காக ஓடி 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 உழைச்ச செய்கையை கர்த்தர் பாராட்டலை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமைதியாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தின வேலையை செஞ்ச மரியாளை தான் கர்த்தர் பாராட்டுறாரு. ஹல்லேலூயா. அதில் தான் பிரியமாக இருக்கிறாரு ஆண்டவர். மார்த்தாளில் பிரியமா இல்லை, மரியாள் மேலே பிரியமாக இருந்தார். செய்கை அப்படி. பக்கத்தில் சொல்லுங்க, செயல் அப்படி. சொல்லுங்க, செயல் அப்படி. உங்கள் செயல் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருக்குதா, மனுஷனுடைய பிரியப்படுத்துறதாவே இருக்குதா? இப்போ மார்த்தாள் என்ன, எல்லாரும் வராங்க, எல்லாரும் சாப்பிட்டு என்னை பாராட்டணுன்ற எண்ணம் மட்டும்தான் யாருக்கு இருந்திருக்கும்? மார்த்தாளுக்கு இருந்திருக்கும். ஆனால் மரியாளுக்கு யார் வேணா வாங்க, யார் வேணா போங்க, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை அவளுக்குள்ள இருந்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுக்காக வீட்டு வேலையை செய்யக்கூடாதான், 24 மணி நேரம் உட்காந்து பைபிளை திறந்து விட்டு உட்காந்துருக்கணுமா? அப்படி இல்லை, புரிஞ்சுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்கள் மனசு எதை தேடுதுன்றதை அவர் கண்டுபிடிச்சிருவார். திருப்பி சொல்கிறேன், உங்கள் மனசு எதை தேடுது, யாரை தேடுதுன்றத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரை வேணா ஏமாத்தலாம், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏமாத்திடலாம், அவரை ஏமாத்த முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. Do you please God or do you please people? மனுஷரை பிரியப்படுத்த தான் வாழ்ந்துட்டீங்களா? இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்த போகிறீங்க? Whom do you want to please? இது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது, அது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அப்படி கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியுமா? ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். உலக சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராரு. ரெண்டுத்துலேயும் காலை வச்சுட்டு இருந்தேன்னா வாமிட்டு தான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அனலாக இருக்கிறது வந்துட்டோம். அனலாக இருக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். இன்னும் எவ்வளோ அனல் கொள்ள முடியும், இன்னும் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும், இன்னும் எவ்வளோ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறத வெறுத்தீங்கன்னா நீங்கள் தாவீதை போல் இருப்பீங்க. மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறது மேலே ஆசைப்பட்டீங்கன்னா சவுலை போல் இருப்பீங்க. சாய்ஸ் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் 2 பார்த்தோம் பார்த்தீங்களா? சவுலா தாவீதா. உங்கள் வாழ்க்கையில் சவுலா, நீங்கள் தாவீதா. உங்கள் வார்த்தையில் காலேபா இல்லை மற்ற தலைவர்களா? மற்ற தலைவர்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ அங்கே போக முடியாது, நம்ம அவங்களாம் பெருசாக இருக்காங்க, நம்ம வெட்டுக்கிளி போல் இருக்கோம், அவங்களாம் ஜெயின்ஸு அப்படின்னாங்க. பெருசாக பிரச்சனையெல்லாம் எனக்கு பெருசாக தெரியுது, உதாகரமாக தெரியுது பிரச்சனையெல்லாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆமேன்னு சொல்லலாமா? நீ பிரச்சனையை எப்படி பார்க்குறன்றதான் விஷயம். ஆமென். கரங்களை உயர்த்தி. பிரச்சனையில் தான் மனுஷன் யாருமே இல்லை. பட் ஹவு டு யூ சி? கர்த்தரை பிரியப்படுத்த நினைக்கிறீங்களா? மனுஷனை பிரியப்படுத்தவே வாழ்கிறீங்களா? ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துறதே வாழ்கிற வாழ்க்கை ஒரு நடைப்பணமான வாழ்க்கை. ஒரு செத்து போன நம்ம ஊர் பாஷையில் சொன்ன இத்து போன வாழ்க்கை, நொந்து போன ஒரு வாழ்க்கை. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை
சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, எதையும் எதிர்பார்க்காத வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் பொங்கி 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 வரும். ஆமேன். ஏன்னா ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண நினைக்கிறீங்க. இங்க வந்து நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸ் மனுஷர்களுக்காக அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எனக்கு நல்லா பாடுற திறமை இருக்கு, நல்லா எல்லாம் மியூசிக் வாசிக்கிற திறமை இருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ற திறமை இருக்கு, நல்லா ஜெபிக்கிற, இதெல்லாம் யாருக்காகவும் மனுஷனுக்காக இல்ல, இது கர்த்தருக்காக தான். ஆண்டவர் பார்க்கறதுக்காக நான் பாடணும், ஆண்டவர் கேட்கறதற்காக நான் வாசிக்கணும், ஆண்டவர் மகிமைப்படுகிறதற்காக நான் பிரசங்கம் பண்ணணும், அவர் நாமத்தை உயர்த்துறதற்காக நான் சாட்சி சொல்லணும். ஆமென். Not for people. இதுல இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வரணும். கண்டிப்பா ஒரு விஷயம் முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இது எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்கல்ல, போ பிசாசேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கர் செம்மையா பிரசங்கம் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கினாராம். இறங்கினோன்னு ஒருத்தர் ஓடி வந்து கை கொடுத்து, பாஸ்டர் இன்னைக்கு உங்க பிரசங்கம் வேற லெவலு, சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. தெரியும் தெரியும், ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு. ஏற்கனவே நான் தானே முதல்ல ஓடி வந்து சொன்னேன். யார் பஸ் சொன்னா? பிசா சொல்லிட்டான் அப்படின்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யார் சொல்றதுலையும் மயங்கிடாதீங்க. ஓ அழகு, இந்த காக்கா நரி கதை தான். உன்ன மாதிரி அழகு உலகத்துல உண்டுமா? வடையை விட்டுட்டு இருப்ப வாழ்க்கையில. பக்கத்துல சொல்லுங்க, காக்கா மாதிரி வடையை விட்டுட்டு நிற்காதன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லலாம். கொடுத்த வடையை காப்பாத்திக்க தெரியல, அழகு இழகு. டோன்ட் ப்ளீஸ் பீப்புள். ஆமென். இன்னைக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு எடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செய்கை தேவனை பிரியப்படுத்துகிறதாக மட்டும்தான் இருக்கணும் இன்னையிலிருந்துன்னு ஒரு முடிவு எடுக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கரங்களை உயர்த்தி அழகா தாவீது சொல்ற 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதையே செய்ய நான் நாடுகிறேன். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல? உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே நான் நாடுகிறேன். வாழ்க்கையில ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் பீப்புள். இவ்வளவு வருஷம் நான் மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்ந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு விதத்திலையும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிற நோக்கத்தை விட்டுட்டு, மார்த்தாளை போல வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற அந்த இருதயத்தை தகப்பனே எனக்கு தருவீராக ராஜா. ஐ ஹாவ் டு ப்ளீஸ் யூ லார்ட். ஐ ஷுட் ப்ளீஸ் யூ ஃபாதர். சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரோடையும் கூட பேசியிருக்கிறார். எல்லாரோட கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, இன்னுமா நீ மனுஷன் பார்க்கிற? புல்லுக்கு ஒப்பான மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனுக்கு நீ பயப்படுகிறதற்கும் நீ யார்? Fear of man எதுக்கு? You need fear of God. Amen. Thank you Holy Spirit. கர்த்தர் மேல பிரியமா இருக்க தேவன் விரும்புகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய உண்மையா பாடுறீங்கன்னா கரங்களை உயர்த்தி பாடுங்க. எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே,
பாசமே எனது ஆசை. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேல உங்க மகிமை பாய்வதாக. உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் வாஞ்சிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சவுளை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. மனுஷங்களுக்கு பயந்து, மனுஷங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி, மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை இல்லைப்பா. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு மரியாதையை கொடுத்து, கர்த்தரை ப்ளீஸ் பண்ணி வாழ்கிற இருதயத்தை, வாழ்க்கையை தருவீராக. அப்படிப்பட்ட ஜனங்களை அசைக்கப்படுவதில்லை. உன் கொம்பு உயரும். கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? மனுஷன் என்ன சொல்லுவான், 4 பேர் என்ன பேசுவாங்க,